தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலத்துடைய 10ஆம் வாரத்திலே இந்த திங்கட்கிழமையிலே தாயாம் திருவையானது புனித மரியம் திரேசியா என்ற புனிதையை நினைவு கூர்ந்தது. இவர் இந்தியாவிலே இந்த கேரளா பகுதியிலே வாழ்ந்தவர். இறை அன்புக்கும் இறை இரக்கத்திற்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுமையாய் எளிமையிலும் தவத்திலும் ஜபத்திலும் புண்ணியத்திலும் கடவுளை நம்பிய வண்ணம் வாழ்ந்தவர்தான் இந்த புனித மரியம் திரேசியா. அவருடைய குடும்பத்திலே அவருக்கு 5 சகோதரிகள் இருந்தாலும் தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளை வார்த்தைகளை கடைபிடிப்பவராக நிலையான வாழ்வு என்பது நமக்கு இந்த உலகத்திலே கிடையாது, மாறாக விண்ணகத்திலே நிலையான ஒரு வீடு நமக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே பயணித்தவள்தான் புனித மரியம் திரேசியா. இன்றைய நாளிலே இந்த முதல் வாசகத்திலே ஆண்டவர் எலியா இறைவாக்கினரை பாதுகாக்கின்றார். அந்த ஆகாப் அந்த அரசனிடத்திலிருந்து அவன் தன்னுடைய வாழ்நாளிலே இந்த அந்நிய பாகால் அந்த தெய்வத்திலே அவன் மூழ்கி இருந்தான். அப்பொழுது இந்த எலியா இறைவாக்கினர் நீதிக்கு குரல் கொடுப்பவர், அது யாவே இறைவனுடைய குரலுக்கு செவிமடுப்பவர், தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் பெற்றவர். அவர் தன்னுடைய வாழ்நாளிலே இந்த ஆகாப் அரசனை எதிர்த்து போராடுகின்றார். உண்மையான அந்த இறைவனை மக்கள் அனைவருமே உணர வேண்டும், யாவே இறைவன் உண்மையின் தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் என்று எலியா இறைவாக்கினர் தன்னுடைய வாழ்வால் தன்னுடைய செயல்களால் மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அந்த காலங்களிலே தான் இந்த எலியா இறைவாக்கினரை ஆண்டவர் அவரை ஓடி ஒளிந்துகள், உனக்கு காகமானது கொண்டு வந்து உனக்கு அப்பம் தண்ணீர் கொடுக்கும், அவர் இந்த ஓடையிலிருந்து நீ தண்ணீர் குடிக்கலாம் என்றெல்லாம் ஆண்டவரை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். எதிரியினுடைய சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்பி வைப்பார். திருப்பாடல் 91வது பாடலே கடவுளுடைய பாதுகாப்பை உணர்ந்து நாம் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்வர், நீ போகும் பொழுதும் வரும் பொழுதும் எப்பொழுதும் உன்னை காப்பேன், இஸ்ராயேல் தேவன் கண் அயர்வதில்லை உறங்குவதில்லை, தீமை உன் உறைவிடத்தை நெருங்காது என்று வாக்கு தத்தம் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார், பராமரிப்பவராக இருக்கிறார். தான் இன்றைய திருப்படலில் பார்க்கின்றோம். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டோடமிருந்தே எனக்கு உதவி என்ற இந்த திருப்பாடல் வரிகள் கடவுள் நம்மை ஆபத்து காலங்களிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார். திருப்பாடல் 37வது பாடல் 5வது இறைவார்த்தை அருமையாக சொல்லுகிறது, உன் வழியை ஆண்டோடம் ஒப்படைத்து விடு, அவரே அதை வாய்க்க பண்ணுவார் என்ற இந்த இறைவாக்கு இன்றைய நாள் முழுமையாய் நம்முடைய வாழ்க்கையில் இன்னல்கள் வரலாம், தடைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், குழப்பங்கள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், விரக்தி வரலாம். இன்றைக்கு சமூகத்தில் அநேக பாதிப்புகள் அனைவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் போர் முடிவுக்கு வரவில்லை, இன்னும் குடும்பத்திலே இன்னும் அமைதி இல்லாத குடும்பங்கள் அநேக பேர், இன்றைக்கு நாடுகளிலே இருக்கிற சண்டை சச்சரவுகள், ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய தாண்மை என்ற அந்த ஒரு தீவிரவாத அந்த குணத்தினால் இன்றைக்கு எதையும் விட்டு கொடுக்க ஒரு மனமில்லாமல் இன்றைக்கு ஒரு சுயநல போக்கு இன்றைக்கு மேலோங்கி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே விண்ணகம்தான் உங்களுக்கு நிலையான வாழ்வு, அதுதான் உங்களுக்கு நிலையான பரிசு என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக இயேசுடைய இந்த மலைப்பொழிவு, காந்தியடிகள் இந்த மலைப்பொழிவை தான் தன்னுடைய வாழ்நாள் முழுமையாய் கிறிஸ்துவினுடைய போதனையை அறிந்து இந்த மலைப்பொழிவை பற்றி பல இடங்களிலே அவர் பேசுகின்றார். இயேசுடைய இந்த வார்த்தைகள், அது மத்திய ஆசிரியை பார்க்கிறோம். இயேசு மலைமேல் ஏறி அமர சீடர்கள் அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் திருவாயும் மலர்ந்து போதிக்கலானார் என்று யூத ஒரு பின்னணியிலே மத்திய ஒரு யூதராக இருப்பதனால் இயேசுவை ஒரு உயர்வாக அனைவரும் சீடர்களாக மலையிலே வைத்து அவர் பேசுவார். ஆனால் லூக்கா ஆசிரியர் அப்படி கிடையாது, ஒரு மருத்துவர். அவர் இந்த நற்செய்தியானது ஒரு இரக்கத்தின் நற்செய்தி என்று லூக்கா நற்செய்தி அழைக்கப்படுகிறது. எப்போவுமே ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், நோயாளிகள் பற்றியே லூக்கா ஆசிரியர் குறிப்பிடுவார். அதனால தான் அவர் சொல்லுவார், இயேசு இந்த மலைப்பொழிவிலே சமநிலையிலே சமத்துவ பொழிவிலே இயேசு போதித்தார் என்று சொல்லுவார். அப்போ அந்த அளவுக்கு நாம் ஆண்டவர் இயேசுடைய அந்த ஒரு சமத்துவ பாதையிலும் ஆண்டவர் இயேசுடைய இந்த மலைப்பொழிவு எப்போதுமே விண்ணகத்தை குறிப்பதாக, இரக்கமுடையோர், நீதியுடையோர், கனிவுள்ளவர், சாந்தமுள்ளோர், எளிய மனத்தோர், நீதியின் பால் பசிதாகமுள்ளோர் என்று அனைவருமே அது ஒரு விண்ணரசுக்கான அந்த ஒரு வழிகளை பாதைகளை அமைத்து இயேசு பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் சாத்தியமா? எளிய மனம், இரக்க குணம், நீதியோடு இருப்பது, இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் ஒத்து வராது. மனம் போன போக்கில வாழ வேண்டும்,
எதை நான் இன்றைக்கு நினைக்கிறேனோ அதை நான் இன்றைக்கு சாதிக்க வேண்டும், எப்படியாவது சாதிக்க வேண்டும், எந்த வழியிலாவது குறுக்கு வழியிலாவது நான் அதை சம்பாதித்து அடைய வேண்டும் என்ற ஒரு அற்ப ஒரு வாழ்வை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடியது, இது ஒரு நிலையான மகிழ்ச்சி உனக்கு கிடையாது. இப்படிப்பட்ட இந்த வாழ்விலே, உன்னுடைய வாழ்விலே ஒரு நிறைவினை காண முடியாது. எப்பொழுது நான் ஒரு நிறைவான மகிழ்ச்சியை பெற முடியும்? உன்னை தன்னையே கடந்து அர்ப்பண உணர்விலும் இரக்க குணங்களிலும் நீதியோடும் மனித மாண்போடும் நம்முடைய திருத்தந்தை மேக்னிபிசாத் இமானிஸ் என்ற அந்த திருத்துதர் மடல் வழியாக உண்மை, நேர்மை, மகிழ்ச்சி போன்ற இந்த நற்பண்புகளால் எப்பொழுது நாம் கட்டமைக்கப்படுகிறோமோ அப்பொழுது மனித நேயத்தை, மனித மாண்பை, மனித உரிமைகளை இன்றைக்கு காப்பவர்களாக, அனைவருமே கடவுளை நம்பியவர்களாக, இறை பற்றுதலிலே என்னால் ஒன்றும் இயலாது, ஆண்டவரே நீரே பார்த்து கொள்ளும், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்போதுமே நம்ம வலப்பக்கம் இடப்பக்கமாக எப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம எப்போது நீ போக முன்பே உனக்கு நான் தூதர்களை அனுப்புவேன் என்று சொல்கின்றார். அந்த அளவுக்கு கடவுளுடைய அந்த பராமரிப்பு எலியா இறைவாக்குறதுக்கு நாளை கிடைத்தது போல, புனித மரியம் திரேசியா தன் வாழ்நாளிலே அந்த இறை அன்பை, இறை பாதுகாப்பை உணர்ந்தது போல இன்றும் ஆண்டவர் நம்மை இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார். நம்மை அருள் வாழ்விலே நம்மை அழைக்கின்றார். நிலையான இந்த பேரின்ப வீட்டிற்கு நாம் இத்தகைய குணங்களோடு இருக்கிற பொழுது, எளிமையோடு, தாழ்ச்சியோடு, அன்போடு, சார்ந்த உள்ளத்தோடு, கனி உள்ளத்தோடு நாம் வாழுகிற பொழுது நிச்சயம் நாம் இந்த உலகை கடந்து ஒரு மறு உலக வாழ்விலே நிச்சயம் நாம் அடைவோம் என்ற அந்த நம்பிக்கை உணர்விலே நம்முடைய வாழ்க்கை பாதைகளை இந்த நாளிலே நாம் அமைப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இந்த அருமையான திங்கட்கிழமையிலே உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுகின்ற ஜெப வேண்டுதல்கள் அனைத்திலுமாய் நீரே எங்களுக்கு வாழ்வு, நீரே எங்களுக்கு மீட்பு என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் உம்மோடு நாங்கள் ஒன்றித்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கின்றீர். நீர் எங்களை வழிநடத்துகிறீர். சிங்கக்குட்டியில் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நாலு நன்மை குறைவிடாது என்று திருப்பாடல் 34:10 சொல்வது போல எப்பொழுதும் நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களோடு பயணிக்கின்றீர், எங்களுடைய வாழ்க்கையில் நீர் துணையாக இருக்கின்றீர், எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் இரண்டர கலக்கிறீர் என்பதை நம்பிக்கை வந்து நாங்கள் அஞ்சா உள்ளத்தோடு என்று உண்மை பின்பற்றி நடக்க, உடைய கட்டளைகளை கருத்தாய் கடைபிடிக்க இந்த நாள் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக எங்கள் உள்ளங்களிலே எலியாவை நீர் உடனிருந்து காத்தது போல, அந்த புனித மரிய திரேசியாவை வழிநடத்தியது போல எங்களையும் இந்த நாள் முழுமையாய் நீரே எங்களுக்கு இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தை அந்த ஜூன் மாதத்திலே பல்வேறு விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள், குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக ஒப்புக் கொடுக்கிற அநேக குடும்பத்தார் நலமோடும் வளமோடும் வாழ, உடல் சுகத்தோடும் உள்ள சுகத்தோடும் வாழ தேவையான எல்லா கிருபையும் ஆசீர்வாதம் நிறைவாய் கொடுத்து வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.